அனைவருக்கும் வணக்கம். மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி வருது. அதனால இந்த ஒரு வீடியோவில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் மேற்கொள்ளணும், நம்ம வீட்டில் என்னென்ன பூஜைகள் செய்யணும், அடுத்து இந்த விரதத்தை மேற்கொள்றதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், அடுத்த அன்னைய நாள் நம்ம செய்யக்கூடாத விஷயம், செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்திரகுப்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா யமதர்மன் அவர்கிட்ட வேலையை செஞ்சுட்டு வரல, அவர் வேலை பள் கூடுது. அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பாவப்பண்ணிய கணக்குகளை அவரால் எழுத முடியாமல் போகுது. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு தங்க பலையில் அழகான ஒரு சித்திரத்தை வரைஞ்சி பார்வதி கிட்ட கொடுக்குறாரு. இப்படி பார்வதிகிட்ட கொடுத்தோன்னா பார்வதி பார்த்தீங்கன்னா அந்த சித்திரத்தை உயிர்ப்பிச்சு அந்த ஒரு யமதர்மருக்கு அசிஸ்டனை உருவாக்கி கொடுக்குறாரு. அவர் தான் சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்னா அவர் வந்து பாவ புண்ணிய கணக்கில் எழுதக்கூடிய ஒரு மனுஷன் தான். எப்படின்னா நம்ம செய்கிற தப்பு பிழை அடுத்து பார்த்திங்கன்னா நம்மட்டு நன்மையான விஷயங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தில் எழுதி அதை யமதர்மன்கிட்ட கொடுத்துட்டு இவர் பார்த்திங்கன்னா இப்படி தப்பு கூட செஞ்சுருக்காரு, இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு ஏன்னா நல்லது கூட செஞ்சுருக்காரு, அதனால் இவர் நல்லது செஞ்சவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, கெட்டது செஞ்சவரை நரகத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது தான் இவர்கிட்ட வேலை. அப்பயே சித்ரா பௌர்ணமி வருது. அது வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவர்கிட்ட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கும், இன்னொன்று அவர்கிட்ட அந்த பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம அந்த சித்திரகுப்தரை கும்பிட்டு நம்மளோட பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஒரு சித்திரகுப்த விரதம் வருது. அதனால் நம்மளோட பாவத்தை குறைக்கிற முகமாக அன்றைக்கி சித்திரகுப்தரை வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக வழிபட பார்க்கணும். அதில் முதல் விஷயமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அன்றைக்கி காலையில் எழும்பி குளிச்சு கிழிச்சு இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வீடை வந்து கூட்டி தூய்மை செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள மஞ்சள் நீரால் வீடை பார்த்திங்கன்னா சுத்தமாக தெளித்து அழகாக சுத்தப்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள சுவாமி அறையில் உள்ள பூஜை படங்களை சுத்தப்படுத்தி அதுக்கு பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம் வச்சு வழிபடணும். முக்கியமாக இதில் வந்து என்னென்னா சித்திரகுப்தர் படம் இருந்தால் அதை வந்து நீங்கள் ஸ்பெஷலாக அலங்கரித்து மாலை கீழெல்லாம் போட்டு பூ வச்சு அடுத்து விபூதி பட்டை அடித்து அப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி சிவபெருமான் படமோ இல்லாட்டி விஷ்ணு படமோ இருந்தால் அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் செஞ்சு வழிபட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரிக்கே அலங்கரித்து முடித்த பிறகு அந்த பூஜை அறையில் பார்த்திங்கன்னா சுவாமி பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றணும். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கட்டாயம் செய்ய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து நாளைய நாள் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் செய்கிற ஒரு விஷயம் தான் எழுத்து வழிபாடு. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களால் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயந்தான். இப்போ மற்ற சாமிகளுக்கு முன்னாடி கஷ்டமான விஷயம் இல்லை. என்னென்னா பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களோட பாவ கணக்கை அழித்து புண்ணிய கணக்கை எழுதணும்னு சித்திரகுப்தர்கிட்ட நம்ம ஒப்புதல் கொடுக்குற மாதிரிக்கு நீங்கள் நாளைக்கு புதுசாக ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி ஒரு புது பேனா வாங்கி அதை சாமி முன்னாடி வச்சு பூஜிச்சுட்டு அதை எடுத்து அந்த ஒரு புது நோட்டு புத்தகம் 108 சித்திரகுப்தாய நமது அப்படின்னு எழுதிட்டு நான் சொல்ல மாதிரி அந்த ஒப்புதலை சுவாமிகிட்ட நினச்சி கொடுக்கணும். அதாவது என் பணம் கணக்கெல்லாம் குறைச்சி நான் வந்து நிறைய பேருக்கு துன்புறுத்தியிருக்கேன், நிறைய பேர்த்த பேசியிருக்கேன், நிறைய பேர்த்த அடிச்சிருக்கேன், உயிரினங்களை கொண்டு இருக்கேன், மாமிசம் சாப்பிட்ருக்கேன், இதெல்லாம் நீ வந்து மன்னிச்சு என்னைய வந்து நல்ல கணக்கு எழுதுறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட வேண்டுற முகமாக சித்திரகுப்தாய 108 தடவை அப்படின்னு எழுதுங்க. சித்திரகுப்தாய நம்ம வந்து 108 அந்த நோட்டு புத்தகத்தில் கீழே எழுதிட்டு போவோம். அதுதான் நல்லது. சரியா? அடுத்து ரெண்டாவது அந்த ஒரு நாளில் விரதம் இருக்கவங்க செய்ய வேண்டிய விஷயம்னா உணவு கட்டுப்பாடு. நீங்கள் முக்கியமாக அன்றைக்கி வந்து முழு நாளும் சாப்பிடாமல் இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நோயாளி, உங்களுக்கு உடம்பு கஷ்டம், நீங்கள் வேலை செய்கிறவர், நீங்கள் ஸ்போர்ட்மேன் அப்படியா இருந்தால் உங்களுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்காது சாப்பிடாமல் இருந்தால், அதனால் ஒரு வேளையோ 2 வேளையும் சாப்பிட்டு மற்ற நேரத்தில் பால் பழம் இல்லை பால் குடிக்கக்கூடாது, பழம் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம். ஏன் பால் பழம் பால் சம்மந்தப்பட்ட தயிர் நெய்யெல்லாம் நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னா சித்திரகுப்தர் பசு வயிற்றில் வந்து பிறந்த ஒரு கதை இருக்கனால அன்றைக்கி நம்ம வந்து பசுன் பாலெல்லாம் குடித்தா அது வந்து அவருக்கு செய்கிற ஒரு அவமரியாதை, அது ஒரு கெட்ட விளைவை பார்க்கப்பட்டனால தான் நாளைக்கு பசுவிட்டு பாலை நம்ம வந்து தவிர்க்கணும். போடுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நான் சொன்ன பழங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் பால் சார்ந்த தயிர் நெய் வெண்ணெய் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை சாப்பிடாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? அது மாதிரிக்கா அன்றைக்கி வந்து உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டா இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும். சளி இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரா பௌர்ணமி காலம் வந்து வெயில் காலத்தில் வரனால அன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்திரகுப்தருடைய அருள் கிடைக்கிற முகமாக நிறைய பேருக்கு தானம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அது இப்போ நான் சொல்கிற மாதிரிக்கே பணம் இருந்தால் தான் தானம் செய்யணும் இல்லை, பணம் இல்லாட்டி தான் தானம் செய்யணும் இல்லை. உங்களோட மனசுக்கு நீங்கள் தோணுச்சுன்னா அது தானம் கண்டிப்பாக செய்யலாம். முக்கியமாக பணம் இல்லாதவங்க செய்ய வேண்டியது தான். மற்றவங்க நீரோ மோரோ கொடுத்து உதவுங்க.
பணம் இருக்கவங்க முடிஞ்சா மற்றவங்களுக்கு கொடை, செருப்பு, விசிறி அப்படிலாம் கொடுத்து உதவுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலம்னால மற்றவங்களுக்கு வந்து அது வந்து குளிர்ச்சி தர்றதாகவும், வெயிலுக்கு இதமாகவும் இருக்கனால உங்களுக்கு வந்து நிறைய பலன்களும், புண்ணியமும் அவங்க வாய் மூலியமாகவும், ஒரு நல்ல செயல் மூலியமா கிடைக்கக்கூடியத நீங்க வந்து உணருவீங்க. அதே மாரிக்கு அன்னைய பொழுதுல பார்த்தீங்கன்னா, ராத்திரி முழுக்க அந்த ஒரு பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில உட்காந்து சந்திரன பிரார்த்திக்கிறதும், அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரனோட ஒளி நம்ம மேல படுறனால நம்மளுக்கு மன அழுத்தம் குறைக்கிறதுனாலயும், புத்தி தெளிவுறனாலயும் முடிஞ்சா நாளைக்கு நிலவு வெளிச்சத்துக்கு பக்கத்தில உட்காந்து உங்க உடம்ப பார்த்தீங்கன்னா, புதுப்பிச்சுக்கிருங்க. முக்கியமா தண்ணியும் நல்லா குடிச்சிட்டு இருங்க. சரியா? ஸோ இவ்வளவு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முக்கியமா சித்திரகுப்த விரதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் விளங்காட்டி கமெண்ட்ல இத பத்தின ஒரு தொகுப்ப வந்தீங்கன்னா, கட்டுரையா பின்பற்றிட்டு அத வாசிக்கிருங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டு விடுறேன். நான் காய்ச்ச அவ்வளோ விஷயத்தையும் ஒரு கட்டுரையா அதையும் நீங்க வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சித்திரகுப்த விரதத்த பத்தி நீங்க முழுக்க முழுக்க அறிஞ்சுக்கிருவீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் கோவில் திருவிழாக்கள், இன்னைக்கு விரதங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சூப்பர் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய். அன்பு விஷயம்.